நடுக்கத்தோடு அவைகள் ஆராதிப்பதைக் கண்ட பின்பும் ஆராதிக்காமல் நான் குறை சொல்லிக் கொண்டிருந்தேன். இயேசுவின் பெயரால் மீண்டும் மீண்டும் ஆணையிட்டு கொண்டு, கடவுளே, உம்மிடம் எவ்வளவு கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என் மன்றாட்டை கேட்க மறுக்கிறீர்? கடவுளின் இனிய அன்பிற்கு முன் நிற்க முடியாமல் அந்த பேய்கள் போய்விட்டன. அப்போது ஒரு குரல் என்னிடம், அவரவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும், தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும், அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும், அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார். ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14. இந்த இறை வார்த்தையை சொல்லிவிட்டு, நீர் கத்தோலிக்கர் என்றால் 10 கட்டளைகளை கூறு பார்க்கலாம் என்று என்னிடம் கேட்டது. 10 கட்டளைகள் உண்டு என்று எனக்கு தெரியும், ஆனால் அதற்கு மேல் ஒன்றும் தெரியாது. எனக்கு உண்டான பயமும் நடுக்கமும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது. கடவுளே, நான் இப்போது என்ன பண்ணுவேன்? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? சரி, கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்த கட்டளையை சொல்லி பார்ப்போம் என்று முடிவெடுத்து சொன்னேன். எல்லாவற்றையும் விட உன் கடவுளாகிய ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்வாயாக. உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக. உடனே அந்த குரல் கேட்டது, சரி, நல்லது, அடுத்திருப்பவரை அன்பு செய்தாயாம்? நானும் உடனே கத்தினேன், ஆமாம் ஆமாம், அன்பு செய்தேன். அந்த குரல் மிக உறுதியாக ஓங்கி சொன்னது, இல்லை, இது நாள் வரை எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக நான் போட்டிருந்த புனிதர் முகமூடி கழன்று தரையில் விழுவதை உணர்ந்தேன். என் வெளிவேடம், இரட்டை வாழ்க்கை மற்றும் என் தவறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை நிர்வாணமாக்கி கேலி செய்வது போல உணர்ந்து கூனி குறுகி போய் நின்றேன். நான் எப்போதுமே இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு உள் ஒன்றை வைத்து வெளியில் ஒன்றை பேசித் திரிபவள். எந்த அளவுக்கு என்றால், நான் நாத்திகவாதி என்று என் குடும்பத்திற்கே கூட தெரியாது. கத்தோலிக்கர்களோடு கத்தோலிக்கராவேன், நாத்திகவாதிகளோடு நாத்திகவாதியாகி விடுவேன், பிரிவினை சபையினரோடு அவர்களுள் ஒருவளாக மாறிவிடுவேன். நடிகையர் திலகம் நான். ஆனால் இப்போது என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த ஒளியின் வல்லமையால் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. என் வேடம் கலைந்து விட்டது. என்னுடைய நண்பர்களை பார்த்து, உன் ஆடை சூப்பர், நீ அழகா இருக்கிற என்று சொல்வேன். ஆனால் உள்ளத்திலோ, ஐயோ, அவளை பார்க்க சகிக்கலை என்று சொல்லிக்கொள்வேன். இன்னொரு நண்பரை பார்த்து, உன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறாயே, உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறாயா என்று கேட்பேன். ஆனால் மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டு, சரியான பன்றி மாதிரி இருக்கிறாள் என்று சொல்லிக்கொள்வேன். என் எல்லா போலித்தனங்களும் ஒரு நொடியில் கழன்று தரையில் விழுந்து விட்டது. தொடர்வோமா நண்பர்களே?